2026ல் குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் கண்டிப்பா நடக்குமா? அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பா 2026ல் குரூப் 4 குரூப் 2 நடக்கும். அதுக்குண்டான ஆனுவல் பேனர் ஓகேங்களா? ஸோ ஆண்டு அட்டவணை வந்து உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் வந்து வெளியிடுறதா டிஎன்பிஎஸ்சியினுடைய தலைவர் வந்து தெரிவிச்சிருப்பாரு. நீங்க அதில நியூஸ் பேப்பர்ல கூட வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ எக்ஸாம் எப்போ நடக்கும்? எந்த மந்த் நடக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் எலெக்ஷன் அதாவது அந்த முதல் அரை வருடம் அதாவது 6 மாதங்கள் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் மேபி வந்து கண்டிப்பாக இருக்க சான்ஸ் இல்லை. பட் அடுத்து இருக்கக்கூடிய அதாவது ஜூலைக்கு மேலே அப்போ ஒரு குரூப் 4ஓ குரூப் 2ஓ வரும் அப்படின்னா உங்களுக்கு ஜூலைக்கு மேலே தான் மேபி வர்றதுக்கான சான்ஸ் பாசிபிள் வந்து நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ அக்யூரேட்டாக அப்போ தான் வந்து சொல்ல முடியாது. ஆனால் பாசிபிள் வேணும்னு இருக்குல்ல, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸாமுக்கான ப்ராசஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் குரூப் 4ஆக இருக்கட்டும் குரூப் 2வாக இருக்கட்டும் உங்களுக்கு ஜூலைக்கு மேலே ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அந்த காலகட்டத்துக்குள்ளே தான் ஏதோ ஒரு மந்த் வந்து கண்டிப்பாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இப்போ இருந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டா கூட இந்த அக்டோபர் மந்த்லேருந்து எடுத்துக்கிட்டால் கூட இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 2025லே 3 மாதம் இருக்குது. அடுத்து வரக்கூடியதில் ஒரு மினிமம் நமக்கு வந்து ஒரு 7 மாதங்கள் இருக்கும். அப்போ சாலிடாக வந்து ஒரு 9 to 10 மாதம் ஒரு குரூப் 4ஓ ஒரு குரூப் 2ஓ படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்ரேஷனை ஓகேங்களா, உங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் குரூப் 2 எக்ஸாம் டிஎன்பிசியினுடைய அந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்குறாங்க, எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஏன்னா மாட்ரேட் டு டிஃபிகல்ட் லெவலில் தான் கொஸ்டின்ஸே இருக்குது. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. படிக்க வேண்டிய ஏரியா அதாவது கொஞ்சம் அவுட் ஆஃப் புக்கை தாண்டி படிக்க வேண்டிய ஏரியா தமிழும் ஜிகே ரெண்டுலேயுமே இருக்குங்கிறதுனால அதுக்கான ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கு டைம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதுவும் பார்ட் டைமாக படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ரிப்ரேஷனுக்கான டைம் டூரேஷன் வந்து அதிகமாக தேவைப்படும். அதுக்கான காலகட்டம் தான் இந்த 10 மாதம். ஸோ பார்ட் டைமாக படித்தாலும் வேலைக்கு போய்ட்டு வந்து படித்தாலும் இந்த 10 மாதத்தில் அழகாக நீங்கள் வந்து சிலபஸை கவர் பண்ணி உங்களால் வந்து அந்த ஸ்கோர் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு உண்டான ப்ராசஸை உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கிட்ட வந்து 4 மாதத்தில் 5 மாதத்தில் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. பார்ட் டைமாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஜாப் போய்ட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க. அதனால் இந்த மந்த்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதுதான் உங்களுக்கான பெனிஃபிட். கொஞ்சம் மைண்டை அதுக்குள்ளே கொண்டு வர வச்சிருங்க. இப்போலேருந்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட்டை கொண்டு வர வச்சுருங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படிப்புக்குள்ளே வந்துடுவீங்க. ஓகேங்களா. மிக்க நன்றி.